வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி துவையல். இஞ்சி துவையலுக்கு நம்ம இஞ்சியை நல்லா கழுவி தோலை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ இஞ்சியில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 வத்தல் வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு பூண்டு, கொஞ்சம் புளி, இதான் அதுக்கு தேவையான பொருள். இதை நம்ம ஒரு கடாயில் இரும்பு சட்டியில் தான் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக வரந்தோடனே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கறிக்கிறாதீங்க, அப்புறம் கருகுன வாசம் அடிச்சிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லாம் செய்யுங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இஞ்சி துவையல் செய்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புல பித்தம் இருந்தாலும் இது சரி பண்ணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து நல்லெண்ணெய் நல்லா வதக்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த இஞ்சியோட காரமே தெரியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இஞ்சி ஆனால் நல்லா நீங்கள் வதக்கணும் நல்லெண்ணெயில். அதுக்காண்டி ரொம்ப கறிக்கிறாதீங்க. நல்லா உங்களுக்கே தெரியும்ல வறுக்கையில் இந்தளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனையே அப்படியே நமக்கு வறுக்கையில் இந்த ஸ்மெல் வரும். நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் நிறைய வேணால் கொஞ்சம் கூட போடணும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டுறாதீங்க. ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப கறியிடக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுங்க. அப்புறம் வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வத்தலும் ஃபஸ்ட்டே போட்டால் கொஞ்சம் கருகிடும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டு போடுறோம். எதுவுமே கருகிடக்கூடாது. கருகுனா அதோட வாசனை தெரியாமல் கருகுன வாசனை தான் அடிக்கும். அதனால் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட கொஞ்சமே நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த காரம் தெரியாமல் நல்லா சாப்பிட முடியும். சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டி புளி நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டு மாதிரி. இது வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியிருக்கோம்ல, அதனால் அதிலே வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் நான் தாளித்து எடுக்க போகிறேன். தாளித்து எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இஞ்சி துவையல் தயார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.